டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 7.31ல் கிவன் பாருங்கள். இஃப் ஏஐ பிஐ சிஐ ஆர் த கோஃபேக்டர்ஸ் ஆஃப். இப்போ ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஏஐயோட கோஃபேக்டர், பிஐங்கிறது பிஐயோட கோஃபேக்டர், சிஐங்கிறது சிஐயோட கோஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஐயோட வேல்யூ எங்கேருந்து எங்கே வரைக்கும் 1லேருந்து 3 வரைக்கும். தட் மீன்ஸ் வி வில் கெட் அ 3x3 மேட்ரிக்ஸ், ரைட்? இப்போ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை என்னென்னு எடுத்துக்கிறோம்னா A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கோஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ A1 அப்படின்னு எடுத்தோம்னா A1ஓட கோஃபேக்டர் A1, B1னா B1ஓட கோஃபேக்டர் B1, C1னா C1ஓட கோஃபேக்டர் C1. இது மாதிரி நம்ம கோஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. இதுக்கெல்லாம் டிட்டர்மினன்ட் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர், தட் மீன்ஸ் இதோட ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவையும் கோஃபேக்டரோட டிட்டர்மினன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே ஒரு ரோ எடுத்தோம்னா இங்கே ஒரு காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே ஒரு ரோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோஸாக தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ரோ எடுக்கும்போது இந்த ரோ ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் இந்த ரோ எடுத்திங்கன்னா இந்த ரோ பண்ணணும். அடுத்து இந்த ரோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த ஆர்டர் வைஸில் ரோ வைஸாக தான் பண்ணிட்டு வரணும். மாற்றி எப்பவும் போல் இங்கே ரோ எடுத்து இங்கே காலம் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள். ஸோ இங்கே A1 எடுத்தால் இங்கே A1 இன்ட்டு A1னா B1 இன்ட்டு B1னா C1 இன்ட்டு C1. அகெயின் A1 எடுக்கும்போது A1 இன்ட்டு A2, B1 இன்ட்டு B2, C1 இன்ட்டு C2. அடுத்து அகெயின் A1 இன்ட்டு A3, B1 இன்ட்டு B3, C1 இன்ட்டு C3. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோவை எடுத்தோம், 3 ரோ கூட மல்டிபிள் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ A2 இன்ட்டு A1, B2 இன்ட்டு B1, C2 இன்ட்டு C1. திஸ் இஸ் த ஆன்சர். அண்டு A2 இன்ட்டு A2, B2 இன்ட்டு B2, C2 இன்ட்டு C2. நெக்ஸ்ட்டு A2 இன்ட்டு A3, B2 இன்ட்டு B3, C2 இன்ட்டு C3. இதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு ரோஸாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் படிச்சிருப்போம். அந்த ரூலில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கோஃபேக்டர் கூட மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மற்ற இது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் 0 ஆயிரும். ஸோ A1ஓட கோஃபேக்டர் A1, B1ஓட கோஃபேக்டர் B1, C1ஓட கோஃபேக்டர் C1. இந்த இடம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இங்கே எல்லாம் A1, A2, B1, B2, C1, C2 இது எல்லாமே நமக்கு ஆன்சர் 0 ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் A2, A1 இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாக இது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த A1 எடுத்தீங்கன்னா B2 C3 மைனஸ் B3 C2 இதுதான் இதோட கோஃபேக்டரா. ஸோ அப்போ அதுதானே நமக்கு இதுதானே கோஃபேக்டர். அப்போ A1 இன்ட்டு இதோட கோஃபேக்டர் A1 இங்கே இருக்கா. அடுத்து B1 இன்ட்டு இதோட கோஃபேக்டர் B1 இருக்கா. C1 இன்ட்டு இதோட கோஃபேக்டர் C1 இங்கே இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் இதை எடுத்துகிட்டு இதை பண்ணுவோம், மைனஸ் இதை வச்சுட்டு இதை பண்ணுவோம், ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற வேல்யூ. ஸோ நான் இந்த பிளேசஸ்க்கெல்லாம் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது டிட்டர்மினன்ட் A இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் A ஸ்கொயர். நான் ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்துக்கிட்டேன் A இன்ட்டு தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் A இன்ட்டு கோஃபேக்டர்ஸோட டிட்டர்மினன்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக எனக்கு டிட்டர்மினன்ட் A இன்ட்டு A ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ஃபைனலாக திஸ் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மட்டும் கிடைக்குதா. இதை தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோமா. தேங்க்யூ.